ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் பார்த்த அந்த பொண்ணை வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சி போயிட்டு யார் அவங்க என்ன அப்படின்றப்ப வந்து தேடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து வேலை செஞ்ச ஸ்கூலில் வந்து இப்போ நம்ம இலக்கியா வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து டீச்சராக போகாதனால வந்து இவங்க வந்து டீச்சராக வந்து போயிட்டு இருக்கிற விஷயம் வந்து தெரியுதுங்க. நம்மளுடைய கார்த்திக் அவங்கள வந்து பார்த்ததுலேருந்து நம்மளுடைய கார்த்திக் வந்து பித்து பிடிச்ச மாதிரி வந்து மறக்க முடியாது இருக்கிறதுனால வந்து டைரெக்டாக வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து போகிறாருங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரியா வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு நல்லா வந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்து ஜன்னலை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரியா வந்து ஓரக்கண்ணால் வந்து பார்த்துறாங்க. இருந்தாலுமே வந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்கறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிரின்சிபல் வந்து என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மேடம், சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை உங்கள் வண்டி ஏதாவது சொல்லி விட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு, ஏன் மேடம் நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சரி மேடம், அவங்க யார் அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து வேலை செய்கிறாங்க மேடம், வேலை செய்கிறாங்க சார், அவங்க பேர் வந்து பிரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க மேடம், அவங்க வீடு எது இல்லை எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரின்ஸிபல் மேடம் வந்து என்ன சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் வந்து ஸ்கூலோட இது பர்சனல், அதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து நம்மளுடைய கார்த்திக் வந்து பார்க்குறத வந்து பார்த்துட்டு, என்ன சார் உங்களை வந்து ரோட்டில் பார்த்து இங்கே என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ஸ்கூலோட வந்து எங்கள் அண்ணி வந்து இந்த ஸ்கூலில் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபவுண்டு பண்ணிட்டு இருக்கோம், அதனால் வந்து இந்த ஸ்கூலுக்கு அடிக்கடி வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி உங்கள் அண்ணி யார் அப்படின்றப்ப வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இலக்கியா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, அவங்க தான் உங்கள் அண்ணி வந்து ஸோ ஸ்வீட், ரொம்பவுமே வந்து நல்லா வந்து பேசுகிறாங்க, அவங்க வந்து ஜாலியான டைப்பாக இருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்களும் வந்து டீச்சராக வர்றதா இருந்தது, ஆனால் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையால் வந்து வர முடியாது போயிருந்தால அந்த இடத்துக்கு வந்து நான் என்ன வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி பேசுகிறாங்க. என்ன நீங்கள் வந்து சார்னு வந்து கூப்பிட்றீங்க, ரோட்டில் பார்த்தா இப்போ இந்த ஸ்கூல் பார்த்தா இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது, நீங்கள் என்னை வந்து சார்னாலாம் கூப்பிடாதீங்க, கார்த்திகனே வந்து கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியா கையில் வந்து நம்ம கார்த்திக் வந்து சொன்னவே பார்த்தீங்கன்னா சரி கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் வந்து கேட்க போகிறாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவுக்கு வந்து வேலை வந்ததுனால அந்த இடத்துலேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் வந்து அந்த பொண்ணு எங்கே இருந்து வராங்க, எந்த இடத்துல தங்கியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தை வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து விசாரிக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளுடைய கார்த்திக் சார் வந்து விசாரித்து அவர் வந்து லவ்வை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாருங்க. வரப்போகிற எபிசோடில் இதாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.